ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்புமிக்க சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த உலகத்தினுடைய அருட்காவலில் வாழ்கின்ற அன்புமிக்க பிள்ளைகளே, ஒரு மின்னல் மாதாவினுடைய பேரிரக்கத்தினால் அருளையும் ஆசிரியரையும் பெற்றுக்கொள்கிற அன்பு நிறைந்த மாதாவின் பிள்ளைகளே, அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் நாளே தெரிவித்துக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். நீண்ட நாட்களுக்கு பிறகு இந்த அருளாத திருவிழாவிற்கு வருகிறதிருப்பதை அனைவரையும் இந்த கல்வியிடத்தின் முன்பாக காண்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். அன்பார்ந்தவர்களே, அன்னையினுடைய காட்சி நடைபெற்ற காலங்கள் மறக்க முடியாதவை. அந்த நாட்களில் நமது பகுதியிலே நிலவிய சூழ்நிலைகள் நம்முடைய கண்களுக்கு முன்பாக அப்படியே காட்சி அளிக்கின்றன. நான் இந்த காட்சி நடைபெற்ற 10 நிமிடத்திலே இங்கே வருவதற்கான வாய்ப்பை மாதா எனக்கு ஏற்பாடு செய்து கொடுத்திருந்தார் என்பதையெல்லாம் நினைத்து பார்க்கிறேன். 2013ஆம் ஆண்டு இடியும் மின்னலுமாக மழை பெய்த அந்த வேளையில் இப்படி மாதா தரையிறங்கி இருக்கிற காட்சியை மக்கள் சொல்லுகிற அந்த நேரத்தில் வந்து பார்த்தபோது உண்மையிலேயே வியப்பும் ஆச்சரியமும் கலந்திருந்தது. லட்சக்கணக்கான மக்களை இந்த மாதா இன்றைக்கு தன்னுடைய திருவடிகளுக்கு தேடி வர வைத்திருக்கிறார். ஆயிரக்கணக்கான மக்கள் தன்னுடைய வாழ்க்கையில் எண்ணற்ற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டே இருக்கிறார்கள். தன்னுக்கு மின்னல் மாதா என்று சொன்னாலே உலகம் முழுவதும் அறிந்திருக்கிற அளவுக்கு இந்த ஆலயம் திருத்தலமாக உயர்ந்து இருக்கிறது என்பதையெல்லாம் நாம் பெருமையோடு எண்ணி பார்க்கிறோம். இந்த பெருமைக்கும் இந்த சிறப்பு மிகுந்த செயலுக்கும் மாதா காட்சியளித்துதான் அடிப்படையாக இருக்கிறது என்பதை நினைத்து பார்க்கும்போது இங்கு நடைபெறக்கூடிய புதுமைகள், இங்கு வந்து செல்லக்கூடிய நோயாளிகள், அவர்கள் பெற்றுக்கொள்கிற நலமான வாழ்வை, பல்வேறு நிலைகளிலே தன்னுடைய வாழ்விற்கான புதிய தொடக்கத்தை விரும்புகிறவர்கள் அன்னையினுடைய பாதத்திற்கு வந்து ஆரம்பிப்போம் என்று சொல்லிக் கொண்டு ஆரம்பிக்கிற நிலைகள், இப்படி ஒவ்வொன்றையும் எண்ணி பார்த்தோம் என்று சொன்னால் உண்மையிலேயே நம் மண்ணானது ஆசீர்வதிக்கப்பட்ட மண்ணாக புனிதமிக்க பூமியாக விளங்கிக் கொண்டிருக்கிறார். இங்கு வாழ்கிற நாம் எல்லோருமே பொழுது வைத்தவர்கள். இது மண்ணுக்கு சொந்தக்காரர்கள் அத்தனை பேருமே உண்மையிலேயே மகிழ்ந்து பேருவதையால் கொள்ள வேண்டிய மிகப்பெரிய ஆசீர்வாதம் பெற்ற மக்களாக நாம் எல்லோரும் இருக்கிறோம். அப்படித்தான் நான் ஒவ்வொரு முறையும் வேண்டுவது உண்டு. ஏனென்றால் ஒரு முறை இந்த ஆலயம் இவ்வளவு பெரிய ஆலயமாக கட்டப்பட்ட பிறகு பழைய ஆலயத்தில் வழிபாடு செய்தவர்கள், அதன் பிறகு புதிய ஆலயத்தில் வழிபாடு செய்தவர்கள், வழிபாடு நடத்தியவர்கள் என்கிற நிலையில் நான் உண்மையிலே இரண்டுக்குமே சொந்தக்காரர் என்ற நிலையில் வேண்டி பார்க்கிறேன். பழைய ஆலயத்தில் நாம் கூட்டி செழித்த வேளையிலும் புதிய ஆலயத்தில் நாம் எல்லோரும் இணைந்து வந்து மகிழ்ந்திருந்த வேளையை நினைத்து பார்க்கிறேன். அப்போது வந்திருந்த அருட்தந்தையர்கள் கூட ஒரு சிலர் சொன்னதாக நான் என்னுடைய செவிகளில் கேட்டது உண்டு. இவ்வளவு பெரிய ஆலயத்திற்கு நீ எங்கிருந்து ஆட்களை கூட்டிட்டு வருவ அப்படின்னு கேட்டாங்க. அப்படி கேட்டப்ப மக்கள் என்ன செய்யறது தெரியல, கடவுள் தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டாங்க. ஆனா அப்படி சொல்லப்பட்ட பிறகு இன்றைக்கு நம்முடைய ஆலயம் திருவிழா விழாக்கோலம் நமது ஊர் என்று சொன்னால், நமது ஊர்ல விழாக்கோல நேரத்தில் இடமே இல்லை. அந்த இடத்துக்கு போட்டு கொண்டு அருளாளர் ஆலயத்துக்கு உள்ளாக முன்னெடுத்து வந்தால்தான் உள்ளுக்காரங்களுக்கு இடம் இருக்கும். அந்த இடத்துக்கு மாறி இருக்கிறார். அப்படிலாம் நினைத்து பார்க்கிற போது ஒரு பெருமைக்குரிய மக்களாக நாம் இருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, இந்த இடத்தை, இந்த புனித இடத்தை அன்னை மரியாள் தேர்ந்தெடுத்திருந்தார். தேர்ந்தெடுத்து இவ்வளவு புனிதமான
மக்களை ஒன்று சேர்ப்பதற்கான வாய்ப்பை மரியாதை பெற்றிருக்கிறார். அதனாலதான் திருச்சபையில மரியாதை குறித்து சொல்கிற போது மரியாள் இரண்டாம் கிறிஸ்து. கிட்டத்தட்ட இந்த திருச்சபையில் இன்றைக்கு நற்செய்தி அறிவிக்கப்படுகிறது சொன்னால் மரியாளின் காட்சி எங்கெல்லாம் நடைபெறுகிறதோ அங்கெல்லாம் நற்செய்தி அறிவிக்கப்பட்டுக் கொண்டே இருக்கிறார். அவை மாதா இருக்காத இடம் இல்லை, மாதா இல்லாத இடத்தில் நற்செய்தி அறிவிக்கப்படுவதில்லை. மாதா இருக்கிற இடத்தில் அவ்வளவு அற்புதங்களும் அதிசயங்களும் நடைபெற்றுக் கொண்டே போகிறது என்பதனை நாம் நினைத்து பார்க்கிறோம். அப்படி மகிழ்ச்சி கொண்ட மிகப்பெரிய ஆசி கொண்ட திருத்தலமாக மாறுகிற இந்த மாறியிருக்கக்கூடிய இந்த திருத்தலமானது அடிப்படையில் யாரை பாதுகாவலராக கொண்டிருக்கிறது என்று சொன்னால் புனித அருளானந்தர் நம்முடைய பாதுகாவலர். நமக்கெல்லாம் அப்படியே அவருடைய நம்முடைய கண்களுக்கு முன்பாக அருளானந்தர் இப்படிதான் அப்படின்னு ஒரு போலவே கண்களுக்கு முன்பாக வந்து சேர்கிறார். இன்னைக்கு நாங்கள் கூட வரும்போது அருளானந்தரை கூட்டிட்டு வந்தோம். நீங்க பார்த்தீங்களா? பார்க்கலையா? அருளானந்தர் எங்க இருக்காரு? ஐயோ, ஒழிச்சு போயிட்டு உட்காந்துருக்காரு. எடுத்துவாங்க, அவர் இங்கெல்லாம் சேர் போட்டு ஜம்முன்னு உட்காந்துருக்கணும்ல, அவன் சேர் போட்டு உட்காந்துருக்காரு. அப்ப அவ்வளவு சிறப்பாக அற்புதமாக அருளானந்தரை அப்படியே படப்பிடித்து காட்டுவதோடு ஒரு பிள்ளைங்க இந்த அன்பியத்தில் இருக்கக்கூடிய இறை மக்கள் மிகச் சிறப்பாக பங்கேற்பு செய்து அருமையான விதத்தில் பங்கெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அன்பார்ந்தவர்களே, அருளானந்தர் திருநாள் இன்னைக்கு தான், அப்படித்தானா? பிப்ரவரி 4 தான் அருளானந்தர் விண்ணக பிறப்பு பெருவிழா. அதனால இந்த நாளில் நாம் இந்த மகிழ்ச்சியில கூடியிருப்பது இன்னும் சிறப்பாக இருக்கிறது. நம்முடைய வசதி கேட்டார்கள் நம்முடைய திருநாட்களை நாம் மாற்றி இருக்கிறோம். ஆனால் திருச்சபை குறித்துக் கொடுத்திருக்கக்கூடிய நாள் இந்த நாள் தான். இந்த நாளில் ஆண்டவருடைய வார்த்தையாக நம்முடைய சிந்தனைக்காக கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு என்ன? எது தலைப்பு தெரியலையா? தலைப்பு சொல்லுங்கள், சதமா சொல்லுங்கள். நானே வழி, நானே உண்மை, நானே வாழ். இந்த தலைப்பின் கீழ் நாம் ஆண்டவருடைய வார்த்தை சிந்திப்பதற்காக இந்த திருநாளில் கூடியிருக்கிறோம். எனக்கு அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, புதிதாக கிறிஸ்தவராக மாறியிருந்த ஒரு கிறிஸ்தவர் கோயிலுக்கு வந்திருந்தார். ஒரு நபர் கோயிலுக்கு வந்திருந்தார். அவர் கோயிலுக்கு வந்த உடனே முழங்கால் ரொம்ப பக்தியா ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தார். அவ்வளவு நாள் அந்த ஆளை வேற இடத்துல வேற மாதிரி பார்த்துக்கிறாங்க அந்த ஊர்க்காரங்க. ஆனா கோயிலுக்கு வந்த உடனே ரொம்ப பக்தியா அவர் உட்கார்ந்து முழங்கால் போட்டு ஜெபம் பண்றதையும் உட்கார்ந்து விதத்தையும் பார்க்கிற போது எல்லாருக்கும் ஆச்சரியமா இருந்தது. அப்ப அந்த ஊர்ல பாரம்பரியமா கிறிஸ்தவரா இருந்த ஒரு நபர் அவர்கிட்ட போய் ஒரு கேள்வி கேட்டார். எப்பா, நீ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்டார். அவர் சொன்னார், நான் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஜெபமா அப்படின்னு உனக்கு தெரியுமான்னு கேட்டார். உனக்கு பரலோகத்திற்கு மதம் தெரியுமா? தெரியாது. அருளறிந்த வழியை ஜெபம் தெரியுமா? தெரியாது. இயேசு எங்க வந்தார் உனக்கு தெரியுமா? தெரியாது. இயேசுடைய அப்பா அம்மா பேர் தெரியுமா? தெரியாது. இயேசுடைய சீடர்கள்னா எத்தனைப்பா சொல்லுப்பா அப்படின்னு கேட்டு பார்த்தாரு. எனக்கு அதுவும் தெரியாது அப்படின்னு சொன்னார். அப்ப நீ என்னதான் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்க? எதுவுமே தெரியலன்னா நீ எதற்காக முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்டார். உடனே புதுதான் கிறிஸ்தவனா மாறிட்டு அந்த மனுஷன் சொன்னாரு, எனக்கு என்னன்னு தெரியல, வழி தெரியாம இருந்தேன், நான் குடிச்சிருந்து தெருவெல்லாம் சுத்திட்டு இருந்தேன், இப்ப குடிக்கிறது இல்லை. ஊரெல்லாம் கெட்ட வார்த்தை பேசிட்டு இருந்தேன், இப்ப கெட்ட வார்த்தை பேசுறது இல்லை. அடுத்தவங்க எப்ப கெடுக்கலாம், எப்படி கெடுத்து பேசலாம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன், இப்ப பேசுறது இல்லை. வழி தெரியாம எங்கேயோ போயிட்டு இருந்தேன், எனக்கு வழியை காட்டினவர் இயேசுனாரலாம், அதனால வந்துட்டு இருக்கேன். கிறிஸ்துவின் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, எவ்வளவு அற்புதமான வார்த்தைகள், எவ்வளவு உண்மையான வார்த்தைகள் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். இது மனிதனுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய மாற்றத்திற்கான காரணம் எதுன்னு சொன்னால் இயேசு காட்டிய பாதை. இயேசு காட்டிய பாதை. அவர் யாரை காட்டியிருக்கிறார், இயேசு காட்டியிருக்கக்கூடிய பாதைதான் என்ன என்றெல்லாம் நாம் சிந்தித்து பார்த்தோம் என்று சொன்னார் இந்த நாளினுடைய செய்தி நமக்கு கூறப்படுகிறது. இன்றைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமது சீடர்களை பார்த்து சொல்கிறார், நானே வழி, நானே உண்மை, நானே வாழ்வு என்று சொல்கிறார். இப்படி சொல்வதற்கான பின்னணி என்ன என்று பார்த்தோம் என்று சொன்னார்
நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வினுடைய பயணம் என்னவென்று புரியும். அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கை ஒரு பயணம். நம்முடைய வாழ்வு எதை நோக்கிய பயணம் என்று சொன்னால் கடவுளை நோக்கிய பயணம். மனிதனுடைய வாழ்க்கை கருவறையில் தொடங்கி கல்லறையில் முடிவடைவதல்ல. கிறிஸ்தவ வாழ்வு என்பது கருவறையில் தொடங்கி கடவுளில் முடிவடைகிறது. கடவுளில் தொடங்கி கடவுளில் தான் முடிவடைகிறது. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி என்றால் கடவுளில் தொடங்குகிற இந்த வாழ்க்கை கடவுளை சென்றடைகிற வரை போராடி கொண்டிருக்கிறது என்று சொன்னால், இந்த பயணத்தில் நாம் யாரை முன்மாதிரியாக கொண்டிருக்கிறோம், யார் நமக்கு வழிகாட்டுகிறார், யார் நமக்கு பாதையாக இருக்கிறார் என்பதை எல்லாம் எண்ணி பார்க்க வேண்டியிருக்கிறது. அப்படி ஒரு பயணத்தை நாம் பார்க்கிற போதுதான் சீடர்கள் அந்த பயணத்திற்கான தயாரிப்பில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, இது நற்செய்தி வாசகத்தினுடைய பின்னணி என்ன? இயேசு தன்னுடைய இறுதி உணவின் போது சீடர்களோடு கலந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அப்படி பேசிக் கொண்டிருக்கிற போது தான் யூதாசால் காட்டிக் கொடுக்கப்படவிருக்கிறோம் என்பதை சுட்டி காட்டுகிறார். அத்தோடு இப்படி ஒரு துரோகத்தால் காட்டிக் கொடுக்கக்கூடிய நிலையில் அவருடைய வாழ்க்கையுடைய அவலமான முடிவு எப்படி இருக்க போகிறது என்பதையெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிற போது சீடர்களுடைய உள்ளமெல்லாம் அப்படியே கலங்கி இருக்கிறது. மிகுந்த மன வருத்தத்தோடு வேதனையோடு என்ன செய்வோம்? ஆண்டவர் இயேசு நம்மோடு கூட இல்லை என்று சொன்னால் நாம் என்ன செய்திட முடியும்? எங்கே போவோம்? எப்படி வாழ்வோம் என்று அவர்கள் பரிதவித்து இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் சீடர்களுக்கு இயேசு ஆறுதல் சொல்வதற்காக அவர்களுக்கு சொல்கிறார், உங்களுக்காக ஒரு இடம் ஏற்பாடு செய்ய போகிறேன் என்று அவர்களை பார்த்து சொல்லுகிறார். அப்படி சொல்லுகிற போது சீடர்களிலே தோமையார் இயேசுவை பார்த்து கேட்கிறார், ஆண்டவரே, நீர் எங்கே போகிறீர் என்றே தெரியவில்லை. அப்படி இருக்கிற போது நாங்கள் எப்படி உங்களை நோக்கி வர முடியும் என்று கேட்கிறார். அப்போதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு பதில் சொல்லுகிறார், நானே வழி, நானே உண்மை, நானே வாழ்வு. என் வழியாக அன்றி யாரும் தந்தையிடம் வருவதில்லை என்று குறிப்பிடுகிறார். அப்படி என்றால் நம்முடைய வாழ்வினுடைய பயணத்தை, இலக்கை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மிக தெளிவாக சுட்டி காட்டி விடுகிறார். இலக்கு என்ன? என் வழியாய் தந்தையை அடைவது. அப்படி என்றால் மனிதனுடைய வாழ்வு இந்த ஆலயத்தில் தொடங்கி அந்த ஆண்டவரை அடைகிற வரையிலும் அவனுடைய பயணம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்பதனை ஆண்டவர் மிக தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார். என்னுடைய அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த வாழ்வினுடைய பயணத்தில் நாம் என்ன புரிந்து கொள்கிறோம்? நானே வழி என்று சொல்கிற போது ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு எல்லா நிலைகளிலும் வழியாக இருக்கிறார். நம்ம ஊர்ல வழக்கமா ஒரு சொல்லாடல் உண்டு. மதுரைக்கு வழி எப்படி அப்படின்னு கேட்டாங்க, சொல்லுவீங்க? மதுரைக்கு வழி எப்படி எப்படி கேட்டாங்க சொல்லுவீங்க? வாயில இருக்கா அப்படின்னு என்ன அர்த்தம்? மதுரைக்கு வழி வாயில இருக்கா அப்படின்னு என்ன அர்த்தம்? பேசி பேசி கேட்டு கேட்டே ஊர் அடைஞ்சிடலாம்பா அப்படின்னு அர்த்தம். ஆனா ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது அவரே வழி, அவருடைய வார்த்தை தான் வழி. அப்போ ஒருவர் சொல்லுகிற வார்த்தையை கேட்டு கேட்டு நாம் பயணப்பட்டு போகிற போது நாம் சென்ற வேண்டிய இலக்கை அடைந்து விடுகிறோம், போகிற இடத்தை போய் சேர்ந்து விடுகிறோம். ஆனால் விண்ணகத்தை அடைய வேண்டும் என்று சொன்னால் ஒருவர் செய்ய வேண்டிய வழி, ஒருவர் கடைபிடிக்க வேண்டிய வழிமுறை என்று சொன்னால் இயேசு காட்டுகிற பாதைதான். அதைத்தான் ஆண்டவருடைய வார்த்தை தான் நம் காலடிகளுக்கு விளக்கு இந்த இறைவார்த்தை சுட்டி காட்டுகிறது. திருப்பாடல் 119வது அதிகாரம் 105வது வசனத்தை வாசிங்க. அதில் மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. திருப்பாடல்கள் 119 105வது வசனம் வாசிக்க பார்ப்போம். என் காலடிக்கு உன் வாக்கே விளக்கு, என் பாதைக்கு ஒளியும் அதுவே. அதே போல திருப்பாடல் 32 8வது வசனத்தை வாசிங்க. திருப்பாடல்கள் 32வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க. அதில் மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, நான் உனக்கு அறிவு புகட்டுவேன், நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்னை கண்ணோக்கி உனக்கு அறிவுரை கூறுவேன். அப்படி என்றால் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஆண்டவருடைய வார்த்தை தான் நமக்கு வழி, வேற வழியே கிடையாது. இது உலகத்தில் நாம் பலவிதமான பாதைகளில் பயணப்பட்டுக் கொண்டே இருக்கிறோம்.
பல வகையான வழிகளில் போய்கொண்டே இருக்கிறோம். ஆனால் வழியெல்லாம் நமக்கு துணை இருப்பது எதுவென்றால் ஆண்டவருடைய வார்த்தை தான். அதைத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என் வழியாய் என்று யாரும் தந்தையிடம் வருவதில்லை, என் வார்த்தைகள் உங்களுடைய உள்ளத்தில் நிலைத்திருந்தால் நீங்கள் என்னுடைய பிள்ளைகளாக இருப்பீர்கள் என்று சொல்கிறார் என்று சொன்னால் ஆண்டவருடைய வாக்குதான் நம்முடைய பாதை, நம்முடைய வழி என்பதனை இந்த நாள் நினைவூட்டுகிறது. இரண்டாவதாக ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது, நானே உண்மை. எனக்கு அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நானே உண்மை சொல்லுகிற இந்த பகுதியை பார்க்கிற போது யோவான் நற்செய்தி 8வது அதிகாரம் 31, 32வது வசனங்களை வாசித்து பார்க்கிற போது இயேசுவுக்கும் யூதர்களுக்கும் ஒரு வாக்குவாதம் வருகிறது. ஆபிரகாமை குறித்து ஒரு வாக்குவாதம் வருகிறது. அந்த வாக்குவாதத்தின் போது இயேசு அவர்களுக்கு சொல்லக்கூடிய பதில் என்ன? 31வது அதிகாரம் 31வது வசனம் 32வது வசனத்தை வாசியுங்கள். அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசு தம்மை நம்பிய யூதர்களை நோக்கி, என் வார்த்தைகளை நீங்கள் தொடர்ந்து கடைபிடித்து வந்தால் உண்மையை என் சீடர்களாயிருப்பீர்கள், உண்மையை அறிந்தவர்களாயும் இருப்பீர்கள், உண்மை உங்களுக்கு விடுதலை தரும். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அப்படி என்றால் ஆண்டவருடைய வாக்கு நமக்கு வழியாக இருக்கிறது என்று சொன்னால் இயேசுதான் உண்மையாக இருக்கிறார். அவரே நமக்கு மகனாய் தரப்பட்டிருக்கிறார், மீட்பராய் கொடுக்கப்பட்டிருக்கிறார், அவர் நமக்கு தலைவராய் கொடுக்கப்பட்டிருக்கிறார். அவர் வழியாகத்தான் நாம் எல்லோரும் மீட்படைகிறோம், வாழ்வுக்கான பாதைகளை கண்டடைகிறோம் என்பது இறைவன் நமக்கு வெளிப்படுத்துகிற செய்தியாக இந்த நாளில் வைத்து பார்க்கிறோம். கண்பார்ந்தவர்களே, அப்படி பார்க்கிற போது தொடர்ச்சியாக நாம் நானே வாழ்வு என்று சொல்கிறாரே, வாழ்வு என்று சொல்கிற போது வாழ்வு என்பது எதெல்லாம் கடந்திருக்கிறது? ரத்தமும் சதையும் கடந்ததுதான் வாழ்வு என்று சொல்கிறோம். நம்முடைய உயிரோட்டமாக இருக்கிறோம் என்று சொன்னால் ரத்த ஓட்டம் இருக்க வேண்டியிருக்கிறது. ரத்த ஓட்டம் நின்று போனது என்று சொன்னால், மூச்சு நின்று போனது என்று சொன்னால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை நின்று போய்விடுகிறது. மூச்சை கொடுத்தவர் யார்? கடவுள். மனிதனை ஆதியிலே படைத்து அவனை உருவாக்குகிற போது அவனுடைய நாசிகளில் உயிர் மூச்சை ஊதிய கடவுள் தான், அவனுடைய நாடி நரம்புகளில் ரத்தத்தை பாய்ச்சிய கடவுள் தான். அவன் மீண்டும் புதுவாழ்வு வர வேண்டும் என்பதற்காக, நம்பிக்கை கொண்டு அவன் பயணிக்க வேண்டும் என்பதற்காக ஆண்டவரே வாழ்வாய் வருகிறார். ஆகவேதான் இயேசுவுடைய வார்த்தையை நாம் பார்க்கிறோம். மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் நற்செய்தி 6வது அதிகாரம் 51 முதல் நாம் தொடர்ந்து வாசிக்கிற போது அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வுதல் உணவுதானே, இந்த உணவை எவராவது உண்டால் அவர் இன்னுமே வாழ்வார். எனது சதையை உணவாக கொடுக்கிறேன், அதை உலக வாழ்வதற்காகவே கொடுக்கிறேன். 54வது வசனத்தில் நாம் வாசித்து கேட்கிறோம், எனது சதையை உண்டு என் ரத்தத்தை குடிப்பவர் நிலைவாழ்வை கொண்டுள்ளார், நானும் அவரை இறுதி நாளில் உயிர்ப்பெறச் செய்வேன் என்று சொல்கிறார். அப்படி என்றால் வாழ்வு என்று சொன்னால் அது ஆண்டவருடைய உடலையும் ரத்தத்தையும் உண்டு வருகிற வாழ்க்கையைத்தான் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு அன்பார்ந்தவர்களே, நாம் எப்போதெல்லாம் திருப்பலியில் பங்கேற்கிறோமோ அப்போதெல்லாம் இயேசுவுடைய உடலையும் ரத்தத்தையும் உண்டு வருகிறோம். எப்போதெல்லாம் பலியில் பங்கேற்கிறோமோ அப்போதெல்லாம் அவருடைய வார்த்தையை தியானிக்கிறோம். அந்த வார்த்தை நம் பாதையாக மாறுகிறது, நம் வழியாக மாறுகிறது. அங்கே நாம் இயேசுவையே நமக்கான உண்மையாக, நம்முடைய வாழ்வுக்கான எல்லாமுமாக கண்டுகொள்கிறோம். ஆகவேதான் நானே வழி, நானே உண்மை, நானே வாழ்வு என்று சொல்கிறார். அப்படி என்றால் இயேசுவை உண்ட ஒருவர், இயேசுடைய ரத்தத்தை குடித்த ஒருவர், இயேசுடைய வார்த்தைகளை கேட்டிருந்த ஒருவர், இயேசுவே உண்மையாக இருக்கிறார் என்று அறிந்து கொள்கிற ஒருவர் என்ன செய்யணும்? அவரும் இன்னொருவருக்கு வழியாக இருக்க வேண்டும், இன்னொருவருக்கு வாழ்வாக இருக்க வேண்டும். அப்படி இருக்கிற போதுதான் நமக்கு கொடுக்கப்படக்கூடிய இந்த அழைப்பில் நாம் உறுதி கொண்டவர்களாக இருக்கிறோம். எப்படி வழியாக இருப்பது? இன்னைக்கு நிறைய நேரங்களில் சிலர் புறம்புவதை பார்க்கணும். சில குடும்பங்களில் சிலர் சொல்றதை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். எப்படி சொல்லுவாங்கன்னு சொன்னா, எனக்கு மட்டும் அந்த நேரத்தில் யாராவது ஒரு சின்ன உதவி செஞ்சிருந்தா நான் எங்கேயோ போயிருவேன், என் குடும்பத்துக்கு ஒரு சின்ன வழிகாட்டு இல்லாமல் சொன்னா இன்னைக்கு என் குடும்பம் எங்கேயோ மேல உயர்ந்திருக்கும் அப்படின்னு சொல்றத நம்ம கேள்விப்படுறோம். எனக்கு அன்பார்ந்தவர்களே, இன்னைக்கு வழிகாட்டுறதுக்கு ஆள் இல்லை. எல்லாரும் எப்படி இருக்கிறாங்க? வழியை மாற்றி விடுறதுக்கு ஆள் நிறைய இருக்கிறாங்க.
வழி திசையை மாற்றி விடுறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. நாம நேரான திசையில போகும்போது நம்மளை மாற்றி விடுறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. சரியான திசையை நோக்கி சரியான வழியை நோக்கி நம்மை அழைத்து செல்வதற்கு நபர்கள் மிக குறைவு. எனக்கு தெரிந்த ஒரு நபர் அவருடைய வாழ்க்கையில ரொம்ப பெரிய ஒரு பொறுப்புக்கு வந்திருக்கிறார். ஒரு மிலிட்டரியில் இருக்கிறார். ரொம்ப பெரிய பொறுப்பு, நல்ல வசதியா இருக்கிறார். அவருடைய பொறுப்பு சொன்னா நமக்கே ஆச்சரியமா இருக்கிறது. அவர் என்ன வேலை செய்யறாருன்னு சொல்லி யாருக்கும் பக்கத்துல இருக்கவங்களுக்கு தெரியாது. ஆனா கவர்மெண்ட் வேலை. எவ்வளவு சம்பளம்? 2.25 லட்சம் சம்பளம். அவருக்கு வரக்கூடிய பிடித்தவரை எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னா அதெல்லாம் ஒரு 50,000 ரூபாய், கிட்டத்தட்ட 2.25 லட்சம் ரூபாய்க்கு சம்பளம் வாங்குறாரு. எப்படி அவ்வளவு சம்பளம் வாங்குறான் அப்படின்னு கேட்டுட்டு அவர் கூப்பிட்டு, தம்பி நீ நல்ல கிறிஸ்தவனா இருக்கிற, நல்ல பெரிய பொறுப்புக்கு வந்திருக்கிற, உன்னை பார்க்கும்போது எனக்கு பெருமையா இருக்கு. ஒரே ஒரு உதவி செய்ய, நம்ம ஊர்ல ஒரு 4-5 பேர் அப்படி லேசா வேலையில சேர்க்க விடையும் அப்படின்னு சொன்ன உடனே அவன் சொன்னா, பாருங்க சாமி அதெல்லாம் கஷ்டம். எப்படி சொல்லிட்டான்? அதெல்லாம் கஷ்டம் விட்டான். எப்பா நீ எப்படி போன? நானும் கஷ்டப்பட்டு தான் போனேன். சரி, உன் கஷ்டத்தை அவனுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியதானே? அதெல்லாம் முடியாது. அதுக்கு நீங்க பாத்தீங்கன்னா அது அங்க போய் பார்க்கணும், அவனை போய் பார்க்கணும், அங்க போய் பார்க்கணும், அப்படி பார்க்கணும், பார்க்கணும். எனக்கு அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நான் வளர்ந்து வந்த பாதையை இன்னொருவருக்கு சொல்லிக் கொடுக்க மனசு இல்லை. தான் கடந்து வந்திருக்கக்கூடிய பாதையை இன்னொருவருக்கு வழிகாட்டுவதற்கு யாருக்கும் தயாரா இல்லை. இதுதான் உலகம். இப்படிப்பட்ட உலகில் தான் நாம் எல்லாரும் என்ன செய்யறோம்? ஓடிக்கிட்டே இருக்கோம். நம்முடைய பாதைகளை வழிகளை மாற்றிவிடுவதற்கு நிறைய இருக்கிறது. நீ யோசித்து பாருங்க. செல்போன் நம்முடைய வீடுகளில், வீதிகளில், பைகளில் எல்லா இடத்திலும் நிரம்பி இருக்கிறது. ஒரே ஒரு வீட்டுல கணக்கு பார்த்தோம்னு சொன்னா 4 செல்போன், 5 செல்போன், ஆளுக்கு ஒரு போன், ஆளுக்கு ஒவ்வொரு போன்லையும் 2 சிம்மு, காணாதுன்னு ஒரு போனை வச்சுக்கிறாங்க. எல்லாரும் ரொம்ப பிஸியா இருக்காங்க. பாதையை கண்டுபிடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. தடைவிட்டே உட்கார்ந்துருக்கோம். பாதை தெரியாம தடைவிட்டு உட்கார்ந்து. இந்த கண்பார்ந்த சகோதர சகோதரிகளே, வாழ்வின் பாதையை காட்டுகிற கடவுளை மறந்துவிட்டு நம் பாதைகளுக்கான விளக்கு எங்கே இருக்கிறது என்பதை அறியாமல் இருந்து கொண்டிருக்கிறோம். நம் பிள்ளைகளுக்கு அதை கற்றுக் கொடுப்பதே இல்லை. எத்தனை குடும்பங்களை யோசிச்சு பாருங்க. நம்ம ஊர்ல கோயிலுக்கு வர்றது அப்படின்னு சொன்னா கொஞ்சம் ஆம்பளையாளர்கள் கொஞ்சம் பேர், அவர் பெரிய ஆளுங்க. இந்த சின்ன பிள்ளைகளா இருக்கிறது கொஞ்சம் பொம்பளை பிள்ளைங்க வந்துருது. ஆனா பசங்களா எங்க உட்காந்துருக்காங்க? அவங்க ரொம்ப பிஸியா இருக்கிறாங்க. உங்களுக்கு சோறு தயார் பண்ற வேலை அவங்க தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சாப்பாடு தயார் பண்ணிட்டு இருக்கிறாங்க, வீட்டுக்கு போறோடைய தயார் பண்ணி வைப்பாங்க. இவ்வளவு வேலையை அவங்க தான் பார்த்துட்டு இருக்கிறாங்க. பாவம், எங்க அம்மா கோயில் வீட்டு இருக்கா, தோசை கொடுக்கணுங்களா, அதுக்காக நான் இருக்காங்க. அந்த வேலையை நான் தான் பார்க்கணும். அதை யார் செய்வா? நம்மளோட வேலை யார் செய்ய முடியும்? இந்த உதவிகளை யார் செய்ய முடியும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. நிறைய வீடுகளில் என்ன நடக்குதுன்னே தெரியுது. ஆண்டவருடைய பாதைகளை விட்டு விலகி போவதற்கு நிறைய வழிகள் இந்த உலகத்தில் இருந்து கொண்டே இருக்கிறது. என் அன்பு பிள்ளைகளே, நாம தான் ரொம்ப எச்சரிக்கையா இருந்து நம்ம பிள்ளைகளை சின்ன பிள்ளையா போய் கைப்பிடிச்சு கொண்டு வந்தீங்களா? அதுபோல எப்போதும் கோயில் போதியா, கடவுளுடைய வார்த்தை வாசிச்சியா அப்படிங்கிறத நாம தான் கேட்கணும். நாம் பல நேரங்களில் கேட்கறது இல்லை. நமக்கே பல பிஸியா இருக்கும். நம்ம வேலையே பெரு வேலையா இருக்கு. எப்படி நாம் வழிகாட்டுவது? அப்படி என்றால் நாம் இந்த வழிகளை அறிந்து கொண்டால்தான் இன்னொருவருக்கு வழிகாட்ட முடியும். இந்த வழியை நாம் அறியாதிருந்தோம் என்று சொன்னால் நாம் எப்படி வழிகாட்ட முடியும்? ஆகவேதான் குருடன் குருடனுக்கு வழிகாட்ட முடியாது. ஆண்டவருடைய வாக்கு சொல்லி இருக்கிறார். பார்வையற்ற ஒரு நபர் இன்னொரு பார்வையற்றவருக்கு வழிகாட்ட முடியும். நாமே அரைகுறையாக இருந்தோம் என்று சொன்னால், ஆண்டவருடைய வாக்கை குறித்து அரைகுறையாக இருந்தோம் என்று சொன்னால் நாம் எப்படி வழிகாட்ட முடியும்? என் அன்பார்ந்தவர்களே, நாம் வழிகாட்டுகிறவர்களாக இருக்க வேண்டும் என்று இறைவாக்கு நமக்கு மிக தெளிவாக சொல்கிறார். திருத்தூதர் பணிகள் 16வது அதிகாரத்திலே 16வது வசனங்கள் நாம் வாசித்து பார்த்தோம் என்று சொன்னால், அங்கே பிலிப்பு நகரில் பவுலுக்கும் அவரோடு சேர்ந்து இருக்கக்கூடிய மற்ற சீடர்களுக்கு நடக்கக்கூடிய காரியம் என்ன என்பதை குறித்து மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த பகுதியை பார்க்கிறோம். ஒரு அடிமை பெண், குறி சொல்லுகிற ஒரு பெண். அந்த குறி சொல்லுகிற பெண்ணை வைத்துக் கொண்டு இவர்கள் நிறைய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவனால் லாபமடைந்து கொண்டிருக்கிறார்கள். அவள் சொல்வதை கேட்டு அதிலிருந்து வரக்கூடிய வருமானத்தை வைத்துக் கொண்டு பலர் பிழைப்பு நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கக்கூடிய அந்த இடத்திற்கு பவுலும் அவரோடு சேர்ந்த சீடர்கள் போகிற போது என்ன நடக்கிறது? நாம் வாசிக்க கேட்கிறோம். அந்த அடிமை பெண் பவுலை பார்த்து, சீடர்களை பார்த்து என்ன சொல்கிறாள்?
17ஆம் வசனத்திலே வாசிக்க கேட்கிறோம். சொல்லுங்க, இவர்கள் உன்னத கடவுளின் பணியாளர்கள், மீட்பின் வழியை உங்களுக்கு அறிவிக்கிறவர்கள் என்று சொல்கிறார். மீட்பின் வழியை அறிவிக்கிறவர்கள் என்று சொல்கிறார். நாம பார்த்து சொல்ல முடியுமா? எங்க அம்மா என்னுடைய மீட்புக்கான பாதையை காட்டினா, எங்க அப்பா என்னுடைய மீட்புக்கான பாதையை காட்டினாங்க, என் குடும்பத்துல எல்லாரும் எனக்கு இப்படி வழிநடத்துறதுனாலதான் நான் இப்படி இருக்கிறேன் அப்படின்னு சொல்ல முடிகிறதா என்றெல்லாம் யோசித்து பார்க்கணும்னு சொன்னார். எனக்கு அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த வாழ்வினுடைய பயணம் ஆண்டவருடைய வார்த்தையை குறித்த பயணமாக இருக்கிறார். இல்லைன்னு சொன்னா நாம் எப்படி இருக்கிறோம்? நாமும் ஆலயத்துக்கு வருகிறோம், வழிபாடு செய்கிறோம், அத்தோடு முடிவு விடுகிறார். ஆனால் பாதைகளை காட்டுகிறவர்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், வழிகாட்டுகிறவர்களாக, உண்மை நோக்கி வழிநடத்துகிறவர்களாக, வாழ்வு கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், நாம் ஒவ்வொரு நிலையிலும் ஆண்டவருடைய வார்த்தைக்குள்ளாக நம்மை ஈடுபடுத்திக் கொண்டால் மட்டுமே இந்த பாதைகளுடைய பயணங்களை குறித்த பிள்ளைகளுக்கு அறிவிக்க முடியும் என்பதனை இறைவாக்கு நமக்கு கற்றுத் தருகிறார். சிந்திப்போம், ஜெபிப்போம், இறைவனை ஆசீர்வதிப்பார். ஆமென்.